நியூஸ் அண்ட் நியூஸ்க்கு வரவேற்கிறேன் ராம்குமார். வணக்கம். வேட்புமனு தாக்கல் பரிசீலனை நடைபெற்றிருக்கு. ஸோ பல்வேறு இடங்கள்ல வந்து முக்கிய தலைவர்களுடைய வேட்புமனு தான் வந்து ஏற்றுக்கொண்டு அதுதான் இன்னைக்கு இருக்கிற அப்டேட் பெருசா இருக்கு. ஸோ பேசுவோமா? ஃபர்ஸ்ட் வந்து கொளத்தூர்ல முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய வேட்புமனு தாக்கல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்புறம் விஜய் இல்ல 4 முதல்வர் வேட்பாளர்கள்னு சொல்லப்பட்ட 4 பேர். விஜய் வந்து என்ன நடக்கும் அப்படின்றது ஒரு குழப்பம் இருந்தது. ஏன்னா அவர் வந்து திரும்ப தாக்கல் செஞ்சிருந்தாரு. ஒரு சில திருத்தங்கள்லாம் தாக்கல் செஞ்சிருந்தாரு. அவர் சொத்து விவரங்கள் பற்றி குழப்பம் இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க, வயதுல குழப்பம் இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் வந்து 2 இடங்களிலுமே வந்து அவருடைய வேட்புமனு தாக்கல் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்புறமா சீமானதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. காரைக்குடியில் தாவை கலந்து பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவருடைய இதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ பெரும்பாலும் எல்லா தலைவர்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்புறம் செங்கோட்டை வந்து நிறுத்தி வச்சிருக்கிறதா ஒரு செய்தி வந்து இப்போ இருக்கிற நம்ம பேசிட்டு இருக்க இந்த சமயம் வரைக்கும் அவரோட நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதா வந்திருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்திருக்கிறது. இதை தாண்டி சில இடங்களில் கூச்சல் குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு. அவரோடதை ஏன் அக்செப்ட் பண்ணீங்க, எங்களது ஏன் அக்செப்ட் பண்ணல அப்படின்னு கட்சிகள் மாறி சில இடங்கள்ல ரகளைகள் நடந்திருக்கு. சேப்பாக்கம் தொகுதியில உதயநிதி ஸ்டாலின் வந்து ரெட் ஜெயின்ஸ் பத்தி பெருசாக எதுவும் குறிப்பிடல அப்படின்ற மாதிரி அதிமுக தரப்புல இருந்து எம்பி இன்பதுரை அவர்கள் கேட்டிருந்தாரு. ஆனா அது ஏற்கப்பட்டதாக தான், அதாவது ஏற்கப்பட்டதுன்னா அவருடைய இது ஏற்கப்பட்டு செய்திகள் வந்து, அதாவது உதயநிதியின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதான் செய்தி. உதயநிதி ஸ்டாலினுடைய வேட்புமனு தாக்கல்ல சொல்லி இருக்கப்பட்ட விஷயங்கள் பொய்யானவை, தவறானவை, சில விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு 2 கம்பெனி இருக்கு. ஒரு ரெட்ஜெயின் கம்பெனி ஒன்னு இருக்கு, ஸ்னோ ஹவுசிங் லிமிடெட்னு ஒன்னு இருக்கு. இதுல ரெட்ஜெயின்ல அவர் கடந்த 21ல அவர் சொன்ன தொகை வந்து 7 கோடியே 36 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்னு சொன்னாரு. தற்போது அந்த கம்பெனியை விட்டு வெளியே வந்துட்டேன்னு சொல்றாரு. அப்ப அந்த பணம் எங்க போச்சுன்னு அவர் சொல்லியிருக்கணும், அதை சொல்லல. அது மாதிரி ஸ்னோ ஹவுசிங்ல அவருக்கு 11 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் லோன் கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. இப்போ இந்த அஃபிடவிட்ல அது 10 கோடியா குறைஞ்சிட்டு, அப்ப அந்த 1 கோடி எங்க போச்சுன்னு சொல்லல. அப்புறம் இதை தாண்டி வந்து எடப்பாடியில திமுக வேட்பாளருடைய மனு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. 5 மணிக்கு மேல அதை பத்தி பரிசீலனை பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறதாகவும் செய்தி. தாவேகா வேட்பாளர் மாயம் அப்படின்னு ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. நம்ம பேசுறது அதே மாதிரி வந்து சசிகலா அவர் போட்ட கேண்டிடேட்டுக்கு நான் இது பண்ணுவாங்க, நாமினேட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களெல்லாம் கடத்திட்டாங்க அதிமுக காரங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் ஒரு பக்கம் வந்துச்சு. அதான் அது எல்லா இடங்கள்லையுமே பரவாயில்ல இந்த மாதிரியான மிக்சடான செய்திகள் என்பது இருக்குது. இதை தாண்டி இன்னொன்று அடுத்த செய்தியாக நேற்றைய தினம் வந்ததில் மிக முக்கியமான செய்தி அப்படின்னு இருந்தது அப்படின்னா, நீங்கள் பேசும்போது சொன்னீங்க நேற்று விஜயனுடைய பிரச்சாரம் தொடர்பாக கேட்டிருந்தீங்க. இன்றைக்கும் விஜயோட பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அது வந்து யார் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க கட்சியிலிருந்தே அதுக்கான அறிவிப்பு வந்திருக்கு. அவருடைய இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணலை, கேட்ட நேரம் கிடைக்கல எங்களுக்கு, அதனால் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க வந்து ஏதோ 3 மணி நேரம் கிட்ட ஏதோ கேட்டிருப்பாங்க போல். பட் ஆனால் 1 மணி நேரம் மட்டும்தான் அவகாசம் கொடுக்கப்பட்டதாக தகவல். ஸோ அதனால் வந்து அவங்க பிரச்சாரத்தை ரத்து செய்ததாக அறிவிச்சிருக்கிறாங்க. மக்களை போய் சந்திக்கணும் அப்படின்னா, போய் ஓட்டு கேட்கணும், நிறைய தூரங்கள்லாம் பயணம் செய்யணும் அப்படின்ற நேரத்தில் வெறும் 1 மணி நேரம் எப்படி பத்தும் ராம்குமார்? இல்லை, பொதுவாகவே வந்து உங்களுக்கு இந்த நடைமுறை தெரியலன்னு நினைக்கிறேன். அவரோட கட்சிக்குன்னு இல்லை, பொதுவாக எல்லா கட்சிகளுக்குமே என்னென்னா டைம் லிமிட் கொடுத்துருவாங்க முதல்லையே. அதாவது வந்து நீங்கள் இப்போ ஒரு 7 to 8 அப்படின்னா நீங்கள் வந்து 7:55 வந்தாலே 8 மணிக்கு கிளம்பிடுங்கன்னு சொல்லிடுவாங்க. அதில் கொஞ்சம் அந்த இடங்களில் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஏன்னா அடுத்த தலைவருக்கு அந்த டைமிங் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது. வெறும் விஜய்க்கு மட்டும் இந்த நேரத்தை சுருக்கி கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி இல்லை, எல்லா கட்சிகளுக்கும் பரவலாக இருக்கக்கூடிய நடைமுறை தான். அதில் வந்து எல்லா கட்சிகளும் பிரச்சாரத்தை ஒட்டி மக்களை சந்திக்கிறத ஒட்டி அவங்க வந்து அதுக்குள்ளே அடாப்ட் ஆகிக்கணும். அதில் விஜய் தரப்புலேருந்து இன்னும் அடாப்ட் ஆகலை, அதுதான் செய்தி. அது எப்படி விஜய்க்கு இல்லைன்னு சொல்லுங்க? எல்லாரும் எல்லா ஊட்டையும் பிரச்சாரம் இருங்க முதல்ல நீங்கள் என்ன எல்லா விஜய் பலத்துக்கு ஏன் பக்கம் போட்டுட்ருக்கீங்க? நீங்கள் சொல்லுங்கள், கருத்து சொல்லுங்கள். இல்லைங்க, 3 மணி நேரம் கேட்டிருக்கிறாரு, ஒரு 3 மணி நேரம் கொடுத்துருக்கணும். ஆமாம், இந்த டீ டைம், லஞ்ச் டைமு இதெல்லாம் சேர்த்து கேட்டிருந்தீங்கன்னா இன்னொரு கொஞ்சம் நேரம் சேர்த்து வாங்கியிருக்கலாம். என்னங்க பேசுகிறீங்க நீங்கள்? சரி, என்னமோ போங்க. நீங்கள் இப்போ பாருங்கள், நீங்கள் இப்படிலாம் சொன்னனால தான் வந்து திருநெல்வேலிக்கு கிளம்பி போகிறாப்புல. நாளைக்கு திருநெல்வேலியில் மக்களை சந்தித்து பிரச்சாரம் பண்ண போகிறாரு. நீங்கள் மெட்ராஸ் தான் தர மாட்டீங்கன்னா திருநெல்வேலி போகிறேன் அப்படின்னு. அங்கே 3 மணி நேரமா அங்கே வந்து கேட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி சாயங்காலம் வந்து மேபி நம்ம இந்த வீடியோ அப்லோட் ஆகிற நேரத்தில் அறிவிப்பு வெளியாகுன்னு நினைக்கிறேன். அவங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் வந்து அங்கே போய் பார்வையிட்டு இருக்கிறாரு. ஸோ அவருடைய பயண விவரம், எத்தனை மணிக்கு வராரு, எங்கேருந்து எங்கிட்ட நகர்றாரு, எங்கிட்ட பேச போகிறாரு, அது எல்லாமே வந்து இன்று மாலை வந்து கட்சி சார்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் அப்படின்னு செய்தியாளர்களை சந்திச்சு நம்ம இதெல்லாம் பேசுகிறோம். 2 முறை செய்தியாளர்களை சந்திச்சுக்கிறாரு. நம்ம இதெல்லாம் இப்போ யார் சந்திச்சது? கட்சியில் இருந்து ஆனந்த் விஜய் அவர் 2 முறை சந்திச்சிட்டாருன்னு நினைச்சேன். திருநெல்வேலியில் நாளைக்கு தலைவர் தளபதி அவர்கள் வர இருக்கிறார். உங்களுக்கு சாயங்காலம் ஒரு 4-5 மணி அளவில் உங்களுக்கு ட்விட்டரில் எத்தனை மணிக்கு வராரு, எந்தெந்த இடத்துக்கு
போறாருன்றதெல்லாம் விவரமா உங்களுக்கு நான் சொல்றேன். அதை தாண்டி நம்ம வந்து இப்படி எப்போ வருவார் பேசணும்லாம் சொல்கிறோம்ல, அவருடைய வேட்பாளர்கள் வந்து ரொம்ப ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க. நேற்று வந்து திருச்சியில் வந்து திருச்சின்னு நினைக்கிறேன், நினைவு சரியாக இருந்தால் திருச்சி, அங்கே இருக்கிற வேட்பாளர் ஒருத்தர் வந்து அவர் வர மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு சிலையை செஞ்சு பக்கத்தில் நிப்பாட்டி ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது வந்து இதுவே கிண்டல் ஆக்குறாங்க, ஏதோ பொம்மை மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க, பொம்மை மாதிரி செஞ்சு சிலை மாதிரி ஒன்று செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதாவது அவர் இன்னும் எல்லா இடத்துக்கும் அவரால் வர முடியாது, அதனால அந்த பொம்மையை காட்டி நாங்கள் பிரச்சாரம் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கிறாங்க. அதுவும் ட்ரோல் ஆயிட்டு மாறுன்றது ஏன் யோசிக்காம விட்டாங்க அப்படின்றது எனக்கு புரியல. அதான் இது வேட்பாளர்கள் அந்த இடத்த நோக்கி வந்துட்டாங்க, அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. சீமான் அவர்கள் இதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு. தடை இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு கூட தான் தடை இருக்கு, நான் வரது இல்லையா, தடைலாம் போடதான் செய்வாங்க, அதை உடச்சு வரணும், சிறைக்கு அனுப்புறாங்களா அதை நிறை அப்படின்னு அவருக்கே உரித்தான பண்ணல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஸோ பயந்து வீட்டிலே இருந்தால் வேலைக்கே ஆகாது அப்படின்னு அவரும் வந்து அறிவுரை சொல்லியிருக்கிறார். சீமான் அவர்கள் வந்து இன்னொரு விஷயமும் பேசியிருந்தாரு. கார்த்திக் சிதம்பரம் வந்து பிரச்சாரம் செய்யும் பொழுது சீமான் வந்து இந்த தொகுதியெலாம் கிடையாதுங்க, அவர் நல்லா செட்நாட் சாப்பாடை போட்டு ஒரு விபூதியை போட்டு அவருக்கு அமுச்சு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சர்காஸ்டிக்காக ஏதோ கலாய்ச்சி விட்டுருக்கிறாரு போல். ஸோ சீமான்கிட்ட இன்றைக்கி செய்தியாளர்கள் வழக்கம் போல கேள்வி கேட்டாங்க. சிதம்பரம் ஐயா பேசினார்னா நான் பதில் சொல்கிறேன், கார்த்திக் சிதம்பரம்க்குலாம் என் தம்பிகள் பதில் சொல்லுவாங்கன்ற மாதிரி ஃபஸ்ட்டு டீல் பண்ணார். அதுக்கப்புறமா தான் அவர் வந்து பதில் சொன்னார். சரி நீங்கள் கேட்குறீங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இங்கே வீடு இல்லை ஓட்டு இல்லை அப்படின்னா வயநாட்டில் போட்டிட்டார் ராகுல் காந்தி, அவருக்கு அங்கே வீடு ஓட்டு இருந்ததா, அப்புறம் அவருடைய சகோதரி பிரியங்கா காந்தி போட்டிட்டாங்களே வயநாட்டில், அவங்களுக்கு அங்கே வீடு ஓட்டெல்லாம் இருக்குதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்கிறாரு. நீங்கள் தான் வந்து இந்திய ஒருமைப்பாட்டெல்லாம் பேசுகிறீங்களா அப்படின்ற மாதிரி தட்டி விட்டு போயிட்டு நல்லா தான் பதில் சொல்லியிருக்கிறாரு. அவங்க அப்பா பேசட்டும், ஐயா சிதம்பரம் பேசட்டும், அப்போ சீமான் பேசுகிறேன். நீங்கள் கேட்குறீங்கனால சொல்கிறேன். ராகுல் காந்தி வயநாடில் போய் போட்டிட்டாப்புல, அங்கே ஒரு ஓட்டும் வீடு இருந்துச்சா, அவருக்கு அப்புறம் அவங்க தங்கச்சி போய் நின்றுச்சு பிரியங்கா காந்தி, ஓட்டும் வீடு இருந்துச்சா. மேலூரில் காங்கிரஸ் கட்சி சார்பாக ஒருத்தர் நிறுத்திருக்கில்ல, அவருக்கு ஓட்டும் வீடு அங்கே இருக்க, அவர் காஞ்சிபுரம், அவரை வேங்க நிறுத்தினீங்க. உங்கள் அப்பா வட மாநிலங்களிலிருந்து மாநிலங்களுக்கு தேர்வு செய்து பண்ணார்ல, அப்போ ஓட்டும் வீடு அங்கே இருந்துச்சா. ஓட்டும் வீடு இருக்கிறவங்க அந்தந்த தொகுதியில் போட்டியிடணும்னா நீ இந்திய பற்ற பேசுகிற, தேசிய ஒருமைப்பாடு. இப்படி தேர்தலில் மாற்றி ஒருத்தர் குற்றச்சாட்டை வச்சுக்கிறது பதில் சொல்கிறது இருக்குல்ல, அது வந்து நேற்று ஒரு கட்டத்தை போய் அடைஞ்சிருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நேற்று பிரச்சாரத்தில் பேசும்போது உதயநிதி தொடர்பாக ஒரு வார்த்தையை ஒன்று விட்டுட்டார். அது கண்டனமும் வருது, அதுக்கு பதிலும் வந்திருக்குது. அவர் என்ன சொன்னார்னா வந்து, அப்போவே போயிருக்கணும், அவர் இருந்து என் உயிரை வாங்குறாருன்னு ஒரு வார்த்தையை விட்டுட்டார். அது ரொம்ப ஆள் மனசு கோபத்திலேருந்து பேசுகிற மாதிரி அது டக்குன்னு ஒரு வார்த்தையாக வந்துருச்சு. அதுக்கு உதயநிதி ஒரு சர்காஸ்டிக்காக ஒரு பதில் சொல்லிட்டாரு. அதாவது வந்து அவர் பேசும்போது வந்து இவர் பேசும்போது கூட காலுங்கிறத குறிப்பிட்டு பேசுகிறாரு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி போகிற போக்கில் ஒரு இடி இடிச்சுட்டு போயிட்டாரு. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல உதயநிதி விசஸ் எடப்பாடி அப்படிங்கிறத. எனக்கு வந்து எடப்பாடி சைடில் வந்து ஒரு பிரச்சனை என்னன்னா, நாடாளுமன்ற தேர்தலேருந்தே வந்து இந்த விமர்சனம் வந்து அதிமுக மேலே வைக்கப்படுது. ஏன்னா நீங்கள் இந்த பக்கம் திமுக தரவு பார்த்துறோம் அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் வந்து 3 பேரை சொல்லி தான் விமர்சிப்பார். எடப்பாடி பழனிசாமி, அமித்ஷா, நரேந்திர மோடி. 4ஆவதாக ஒருத்தர் சொல்லுவார், துரதிருஷ்டவசமாக அவர் இப்போ இங்கே இல்லை, ஆர்.என். ரவி கிளம்பி போயிட்டார். ஸோ இவங்க 4 பேர் தவிர்த்து யார் பேரும் பெருசாக அவர் சொல்லி உச்சரித்து விமர்சனம் செய்ய மாட்டார். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, என் ஸ்டேச்சர் இது, என் ஸ்டேச்சருக்கு ஆப்போசிட்ல யாரோ அவங்கள பற்றி தான் பேசுவோம், அவங்கள பற்றி தான் சொல்லியிருப்பாரு. விஜய் போட்டு அந்த வெளுத்துக்கிட்டு இருக்கிறப்பல மேடைக்கு மேலே வந்து அங்கிள் ஸ்டாலின் என்னென்னமோ ஸ்டாலின்லாம் சொல்லி அவர் பேசிட்டு இருக்காரு. ஸ்டாலின் சாருக்கு வந்துட்டாரு. சரி, என்ன பல ஸ்டாலின் சொல்லி வந்தக்கப்ப இது வரைக்கும் ஒரு இடத்துல கூட அவர் தாவேக்கான்றதா பயன்படுத்தலை, டிவிக்கேன்றதை பயன்படுத்தலை, விஜய் அப்படின்றத அவர் குறிப்பிடாமல் பேசிகிட்டே இருக்கிறாரு. ஸோ இந்த பெரிய தலைவர்கள் என்ன செய்யணும்னா, தங்களுடைய எதிரி யாருன்னு வந்து அவங்க ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்கிற தப்பே இதுதான் நினைக்கிறேன் நான். அவர் வந்து இறங்கி அடித்து எனக்கும் ஸ்டாலினுக்கும் தான் வந்து இங்கே காம்படிஷன் சொல்கிறாங்க இல்லையா, அங்கே வந்து திமுகக்கும் தாவேக்காக்கும் போட்டி கிடையாது, எங்களுக்கும் திமுகக்கும் தான் போட்டி அப்படின்றது விஜய் வச்சு பேசுகிறாங்க இல்லையா, அந்த விஷயத்த வந்து தலைவர்களுக்கும் அவர் வந்து பொருத்தி பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எடப்பாடி பழனிசாமி வர்சஸ் எம்.கே. ஸ்டாலின் தான் போட்டி அப்படின்னு அவர் அதை நிலைநிறுத்தணும் அப்படின்னா அவர் ஸ்டாலினை மட்டும்தான் விமர்சனம் செய்யணும். உதயநிதி ஏதாவது பேசுறாருன்னா, தம்பி நீங்கள் ஓரமாக போய் விளையாடுங்க தம்பி அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை டீல் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய பார்வையாக இருக்குது. ஆனால் இது நாடாளுமன்றத்துலேருந்து பலரும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து பதிலுக்கு பதில் மல்லு கட்டிகிட்டே போகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் வந்து அவர் தான் வந்து திமுகவோட தலைவர் அப்படின்றத திமுக காரங்க ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ, மக்கள் ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ,
அந்த அங்கீகாரத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களே கொண்டு போய் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம் இங்கே ஃப்ரேம் ஆகுது. பொதுவாக ஸ்ட்ராட்டஜி ஃபிக்ஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ ஐடி விங்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க, வெளியில இருந்து சிலரை ஹையர் பண்ணிலாம் பண்ணுறாங்க. அவங்க சில ஃப்ரேம் ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க, இதெல்லாம் அட்ரஸ் பண்ணுங்க, இவங்களெல்லாம் அட்ரஸ் பண்ணுங்க அப்படின்னு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பில் இன்னும் அந்த கிளியர் கட்டான விஷயங்கள் எதுவும் அவங்க சொல்லலை போல. இன்னொன்று, இப்போ எம்கேஎஸ் அதாவது ஸ்டாலின் அவர்கள் பயன்படுத்துகிற விஷயங்கள் இருக்குல்ல, நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இபிஎஸ் சொல்கிறது, மோடி அமித்ஷா இவங்களை சொல்கிறத காட்டிலும் இதுக்கு முன்பு அவருடைய தந்தையாக இருந்த கருணாநிதி அவர் வந்து பேசும்போதும் அவரு இதே மாதிரியான ஸ்டைலில் தான் ஃபாலோ பண்ணுவார். அவர் வந்து எல்லாருமே பேசுவார், அவர் வந்து பதில் சொல்லுவார். ஆனால் ஒரு பொலிட்டிக்கலான விஷயங்கள், அதாவது ஸ்டேஜ் பெரிய மாநாடு மாதிரியான ஸ்டேஜ் ஈவெண்ட் மாதிரியான விஷயங்களில் வந்து தன்னுடைய ஆப்போசிட் யாருங்கிறத கிளியர் கட்டாக வச்சு பேசி பண்ணுவார். அந்த இதை வந்து ரேம்போவை மெயின்டைன் பண்ணுவாங்க எல்லாரும். அந்த விதத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறாரு. அதான் போகிற போக்கில் போன முறை வந்து ஜெயக்குமார் அவர் வந்து ஒரு தாட்டி உதயநிதி அவரை விமர்சனம் பண்ணும்போது இவர் பதிலுக்கு ஒரு கலாய்ச்சி விட்டார். ஸோ அதுக்கப்புறம் ஜெயக்குமார் அவர் அந்த பக்கம் போகிறதே இல்லை, அதே அந்த மாதிரி போய் நம்ம சண்டை போட வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி நின்ட்டார். ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்த வந்து இன்னும் எடப்பாடி அவர்கள் உணர்ந்துக்கலையோ அப்படின்னு தோணுது. அதனால் போகிற போக்கில் இவர் பேசுகிறது எல்லாத்துக்குமே அவர் ஒரு கவுண்டரை ஒன்று கொடுத்துட்றாரு. அது வந்து வெளியில் பார்க்கும்போது இன்னும் வீக்கன் பண்ணுது அந்த விஷயத்த. வீக்கன் பண்ணி இன்னொரு பக்கம் என்னன்னா, ஸ்டாலின் அவர்களுக்கு இங்கேருந்து டஃபே போக மாட்டேது. இப்போ அவர் பற்றி ஜாலியாக ஒரு ஓரமாக உட்காந்து நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரிலாம் மீன் போட்டிருந்தாங்க, நீங்கள் 2 சண்டை போட்டுக்கங்க நான் ரிலாக்ஸாக இருக்குன்ற மாதிரி. ஸோ ஸ்டாலின் அவர்களை அந்த அளவுக்கு ரிலாக்ஸாக வைக்காமல் இருக்குவதும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பொறுப்பு தான். வரும் நாள்கள் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவர் நிறுத்த மாட்டாங்க. ஆனால் போன தேர்தலே சொல்லியாச்சு, பல பேர் விமர்சனம் செஞ்சாலும் கூட இன்னும் தொடருது அப்படின்னா அவங்க அதுதான் ஏதோ ஒரு ஆள் மனசுல ஏதோ கோவம் இருக்கு போல, போட்டு நம்மளை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது. எலெக்ஷன் ஒட்டியே இன்னொரு செய்தி இருக்கு, மேற்கு வங்கத்திலிருந்து வந்தது. அது செய்தி இல்லை, குற்றச்சாட்டு. மேற்கு வங்க முதல்வர் இருக்கக்கூடிய மமதா பானர்ஜி அவங்க வந்து விஜய் மாதிரி இன்னைக்கு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. அதாவது திமுகவும் காங்கிரஸும் பாஜகவோடு ஒரு கள்ள கூட்டணியில் இருக்கிறாங்க, திரைமறைவு கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை தூக்கி போட்டிருக்கிறாங்க. அது வந்து இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஸோ அவங்க வந்து இந்த விமர்சனம் வந்து 2 விதமாகவும் வச்சுருந்தாங்க. வந்து காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் வந்து பாஜகவோட ஏதோ ஒரு ரகசிய புரிதல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் தேர்தல் ஆணையத்தோடும் வந்து ஒரு ரகசிய புரிதல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து மேற்கு வங்கத்தை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து இங்கே தமிழ்நாடுக்கு மாற்றப்பட்டிருக்காங்க. 100 பேர் பக்கம் மாற்றிருக்காங்க. அந்த மாதிரி அதை அவங்க காரணமாக சொல்கிறாங்க. ஸோ இப்போ அது அவங்க அந்த மேற்கு வங்க அதிகாரி இங்கே வரனால திமுகக்கு என்ன லாபம் அப்படின்றது தெரியல. ஸோ இது இந்தியா அலையன்ஸில் வந்து மேலும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து ஜோதிமணி ஒரு ரிப்ளை போட்டிருக்காங்க. அவங்க என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னா வந்து இந்தியாவுடைய ஒரு மூத்த அரசியல்வாதி 3 முறை முதல்வராக இருந்த நீங்கள் இப்படி வந்து பொறுப்பு இல்லாமல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அறிக்கை ஒன்று வந்திருக்குது. இதை பார்க்கும்போது எனக்கு இன்னொரு கேள்வி இதோடு சைமல்டேனியஸாக எழுந்தது. அதாவது மேற்கு வங்கத்தில் இருந்து திமுகவையும் காங்கிரஸையும் இப்படி ஒரு விமர்சனம் பண்ணதுக்கு ஜோதிமணி அவர்கள் ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே நான் கேரளா பக்கம் திரும்பி போனோம் அப்படின்னா கேரளாவில் ராகுல் காந்தி வந்து அங்கே இருக்கக்கூடிய சிபிஎம் என்ன சொல்கிறாருன்னா, சிபிஎம்மும் பாஜகவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சொன்னார். அப்போ வந்து ஜோதிமணி அவர்கள் வந்து இங்கே பேசும்போது மம்தா பானர்ஜிக்கு பொறுப்பு இல்லாமல் பேசாதீங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறவங்க, இந்த பக்கம் ராகுல் காந்தி இதே டோனை தான் அங்கே போய் பேசுகிறாரு. அப்போ அது பொறுப்பில்லாத டோனா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் எனக்கு வந்துச்சு அதை பார்க்கும்போது. இந்த விஷயம் வந்து ஆக்சுவலி எங்கேருந்து பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா, இந்த இந்தியா அலையன்ஸ்னு பிரச்சனை ஆரம்பிச்சதுல இருந்தே வந்து இந்த விஷயம் இயல்பு. கேரளாவில் நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டு வேலிட் தான், அது இயல்பு. எப்போதுமே வந்து மாற்றி விமர்சனம் செய்கிறது ஓகே. இந்த முறை வந்து அத்துமீறி அவர் ராகுல் காந்தி வந்து பாஜகவும் அவங்க ரகசிய ஒப்பந்தம் இருக்குது புரிதலுக்குன்னு சொன்னது வந்து இந்தியா அலையன்ஸ்லேயே வந்து பலரும் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி புருவத்தை உயர்த்தி தான் அந்த விஷயத்தை பார்த்தாங்க. தேஜஸ்விலாம் வந்து பிரச்சாரம் போயிருக்கிறாரு கம்யூனிஸ்டுக்கு ஆதரவாக. ஸோ அதனால இந்தியா அலையன்ஸ் பற்றி ஏற்கனவே எல்லாருக்கும் என்ன ஒரு பார்வை இருக்குன்னா, 2029 தேர்தலில் இந்தியா அலையன்ஸில் காங்கிரஸ் இருக்குமா இருக்காதா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் அப்படின்றத நேரடியாக சொல்லலை. ஆனால் அந்த திசை நோக்கி நகர்றதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இங்கே உருவாகிட்டு இருக்கு அப்படின்றத எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ யாரை முன்வைக்கலாம்னா, இடையிலே நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன், முந்தின ஷோஸ்க்குள்ள பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் அவர்களை முன்வைக்கலாம் இந்தியா அலையன்ஸ் லீட் பண்ணுறதுக்கு, மமதா பானர்ஜி அவர்களை முன்வைக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டாக்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா அந்த மாநில தேர்தல்கள்லாம் வர ஆரம்பிச்சனே கொஞ்சம் அந்த விஷயங்கள் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு மத்தியில் தான் வந்து தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்களுக்கும் ராகுல் அவர்களுக்கும் இடையிலான அந்த சின்ன ஒரு முரண் சொல்லலாம். 2 பேரும் வந்து பாண்டிச்சேரியில் இருந்திருக்கிறாங்க, ஒரே நாளில் பாண்டிச்சேரியில் இருந்திருக்கிறாங்க. நேற்று ராகுல் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, திமுக கேண்டிடேட்ஸ் ஃபைட் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டாக, அதாவது போட்டி வேட்பாளர்களாக காங்கிரஸ் தரப்பில் இருந்தவங்களை போய் நேரில் போய் சந்திச்சிருக்கிறாரு. ஸோ இது ஒரு புகைச்சலை ஏற்படுத்தி இருக்கு. நீங்கள் எப்படி அப்படி போய் சந்திக்கலாம்? ஏன்னா போட்டி வேட்பாளராக இருக்கக்கூடிய சகோதர யுத்தம்னு சொல்லிக்கிறோம். ஆனால் போட்டி வேட்பாளராக இருக்கவங்களை வந்து கட்சி சார்பாக
நிப்பாட்டுறேன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்லிட்டு அவங்கள போய் ஒரு ஆல் இண்டியா லீடர் போய் இப்போ போய் பார்க்குறீங்க, அதுவும் ராகுல் மாதிரியான ஒரு தலைவர் போய் பார்க்குறீங்க அப்படின்னா என்ன மெசேஜை சொல்ல வரீங்க அப்படின்னு ஒரு கோபமும் அங்கே எழுந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இது வந்து மமதா பேசினது ஒரு டாட்டு, நீங்கள் சொன்ன ஜோதிமணி குறிப்பிட்டது ஒரு டாட்டு, கேரளாவில் நடக்கிறது ஒரு டாட்டு, பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்து ஸ்டாலினுக்கும் ராகுலுக்கும் இடையிலான ஒரு டாட்டு. ஸோ இந்த டாட்ஸ் எல்லாருமே இணைகிறப்ப என்ன ஆகுதுன்னா இந்தியா அலையன்ஸ் என்னவாக போகுது. எனக்கு தெரிஞ்சு கடந்த காலங்களில் இருந்த கடந்த காலங்களே பெரிய நெருக்கம்லாம் இல்லை, ஏகப்பட்ட பிரச்சனை சிக்கல்லாம் இருந்தது, அது வேற விஷயம். 2029க்கு இன்னும் அது வந்து சிரமமாக ஆகும் அப்படின்றதான் எனக்கு தெரியுது இந்த டாட்ஸ் எல்லாமே இருக்கிறப்போ. இது என்னன்னு தெரியல. எல்லாருமே வந்து என்ன வேணா பாஜக ஒரு பொதுவான விஷயமா வச்சுட்டு யாராவது விமர்சனம் பண்ணணும் அப்படின்னா இவன் வந்து பாஜகவோட டைப் வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது தமிழ்நாட்டில் தாவேக்காலேருந்து ஆரம்பிச்சு இப்போ மம்தா பானர்ஜி போய் ராகுல் காந்தி எல்லாருமே வச்சிருக்காங்க. அது என்னன்னு தெரியல, பாஜக ஏன் அப்படி வைக்கிறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ அதனால இந்தியா அலையன்ஸ் என்னவாக போகுது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி நோக்கி தான் இந்த எல்லா டாட்ஸும் இணையுதுன்றது நான். இன்னொன்று இந்த இதில் வந்து சமீபத்தில் மணிசங்கர் ஐயர்லாம் சொன்னது, ஸ்டாலின் வந்து இதுக்கு வந்து ஒரு லீட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அப்போவே நான் எதிர்பார்த்தேன் வேற யாராவது ஒரு வாய்ஸை வெளியில் வரும்னு எதிர்பார்த்தேன். அது மம்தாட்டிருந்து வந்திருக்கு. அதாவது இந்த அலையன்ஸ்ல நம்மளோட யாரும் ஓவர்டேக் பண்ணிடக்கூடாதுங்கிறதுல அந்த ஒரு கான்சியஸும் இவங்க பேச்சில் பார்க்க. ஏன்னா அப்போ வந்து 2 பேர் முன்வைக்கப்பட்டால, ஒன்று ஸ்டாலின், ஒன்று மம்தா பானர்ஜி. ஆமாம், அதில் வந்து இப்போ மம்தா வந்து இல்லை நான் தான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் முன்னாடி வர ட்ரை பண்ணுறாங்க. அதுவும் இதை பார்க்கும்போது தெரியுது. முன்னாடியுமே வந்து ராகுல் காந்தி பெயரை முன்மொழியும் போதே கூட மமதா பானர்ஜி அதுக்கு மிகப்பெரிய போட்டியில் இருந்தாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச 2019. அதனால சொன்ன மாதிரி இந்தியா அலையன்ஸ் என்ன கதியாக போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதை தாண்டி இன்னொன்று தமிழ்நாட்டில் நேற்று பேசின பாஜக தரப்பில் வந்து சீனிவாசன் அவர்களுக்கு ஆதரவாக மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் வந்திருந்தார். அவர் பேசின ஒரு விஷயம் வந்து சர்ச்சையாயிருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சீனிவாசன் வந்து இந்த தொகுதியில் ஜெயிச்சு வந்தார் அப்படின்னா மதுரைக்கு வந்து மெட்ரோ திட்டம் வந்து மத்திய அரசு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பேசினது. 10 லட்சம் மக்கள் தொகை வந்து 20 லட்சமா மாறிடுவாங்களோ இவர் ஜெயிச்சா, அது என்னன்னு தெரியல. என்ன சர்க்காஸ்டிக்கா அந்த விஷயத்த, அதாவது இதில் இவர் பேசினதுக்கு வந்து ரியாக்ஷன் வந்திருக்கு. மு.க. ஸ்டாலின் அவர் இது தொடர்பாக ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இது என்ன மாதிரியான அணுகுமுறை அப்படிங்கிற கேள்வியும் அவர் ஏற்றிருக்காரு. அதாவது இந்த மாதிரி உங்களுடைய வேட்பாளர் ஜெயிச்சாதான் இங்கே திட்டம் கொண்டு வருவீங்களா அப்படிங்கிற கேள்வி அதை ஒட்டி நிறையாவே எழுப்பியிருக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரியான விஷயங்களில் ஏற்கனவே டபுள் இன்ஜின்னு சொல்லி இங்கே நிறையா விமர்சனங்களை வாங்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கே அப்படிதான் சொல்லிருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் டபுள் இன்ஜின் வந்தால் தான் தமிழ்நாட்டு காசு கொடுப்பீங்களா, இல்லை காசு கொடுக்க மாட்டீங்களா அப்படிலாம் கேட்டு. ஏன்னா இந்த பக்கம் பாஜகக்காரங்க ரொம்ப பாயிண்ட் எல்லாம் பிடிச்சி இந்த நாளில் தான் இந்த கொண்டு வரல, இதில் நிலம் எடுக்கிறதுக்கு வந்து மாநில அரசு ஒத்துழைக்கல அப்படின்னு ஓசூர் வரைக்கும்லாம் நிறையா பேசிகிட்டு இருந்தாங்க. இவர் வந்து டப்பு நிலத்தையும் போட்டு உடச்சிட்டு இல்லை இங்கே எங்காலும் இல்லை அதனால தான் நாங்கள் கொடுக்கல அப்படின்னு ஓப்பனாக உடச்சிட்டு போகிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு அது வந்து பேக் ஃபயர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரி, பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேட்புமனுக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஒரு சில வேட்புமனுக்கள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுறப்போ சில அப்டேட்ஸ்லாம் ஃபாலோ அப் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் அடுத்த ஷோவில் விரிவாக நிறைய விஷயங்கள் பேசலாம். நன்றி.